அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஸ்தேவான் மோசே குறித்து விதமாய் சொல்லுகிறார். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு சகல கலையிலும் தெரிந்தது. ஆகையால் மோசே இந்த 40 ஆண்டுகள் எகிப்தியருடைய கட்டடக்கலை என்ன, மற்ற கலைகள் என்ன, எல்லாவற்றையும் கற்று தேர்ச்சி அடைந்தபடினால்தான் அவன் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை அற்புதமா வனாந்தரத்தில் ஒரு மேப் இல்லாம ஒரு கம்பஸ் இல்லாம நடத்துறான்னா இந்த எகிப்திய கலாச்சாலையில 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்ட பாடம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்பெல்லாம் டைம் கொடுக்கிறாரோ எதையாவது ஒண்ணு செய்யுங்க, எதையாவது படிங்க. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீங்க. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு மகத்தான திட்டம் உண்டு. தேவனை ஓஹோ என்று உயர்த்த போகிறார். உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்க போகிறார். உனக்கு என்று சிறந்த எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உன் பேரிലേക്ക് அந்த தெய்வீக அழைப்பு நிறைவேற இந்த நாட்களை அதற்காக நீ ஒப்பு கொடுத்து அதற்காக நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.